Mythili's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு என்ஹான்ஸ் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுகளுக்கு முன்னாடி சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எமோஷனல் மெச்சூரிட்டி இன் த கிளாஸ் ரூம், எமோஷனல் மெச்சூரிட்டி இன் த சோஷியல் செட்டிங்ஸ், எமோஷனல் மெச்சூரிட்டி இன் தி ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட வயதுக்கு தகுந்த அளவிற்கு நம்மளோட குணாதிசயங்கள் இருக்கணும். உணர்ச்சிகளையும் அதற்கு ஏற்றார் போல தான் வெளிக்காட்ட முடியும். சிறு குழந்தையாக இருந்தால் டெம்பர் டேண்ட்ரம்ஸ், அப்புறம் இது வேணும்னு அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிச்சி கொடுன்னு கேட்குறது, இல்லைன்னா நேகிங், பெஸ்டரிங், அதெல்லாம் சின்ன குழந்தைக்கு ஏற்புடையது. ஆனால் ஒரு வயது தாண்டி எடுத்துன்னு சொன்னால் ஒரு தடவை சொல்லும் பொழுதே அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். காம்ப்ரஹென்ஷன் குறைவாக இருந்தால் தான் சில செய்திகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த தூண்டுதல் அப்போ தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லும்பொழுது கூர்ந்து கவனித்தா அப்போவே சரியாக புரிஞ்சிடும். அப்பொழுது புரிந்த பொழுது என்ன வரும், சரியாக விஷயம் புரிஞ்சிடுது அப்படின்னு நம்ம இருப்போம். அதனால் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயங்களையும் நேர்மறையான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அதற்கு தொடர்புடையதாகவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், எல்லா விஷயங்களும் சரியான அளவில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்ஸ்டன்ட் அவ்வாறு செய்யாமல் மாறாக அது ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறது. இப்போது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய, 4 1/2, 5 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்பொழுது அந்த குழந்தைய ஒரு தெருவில் அழைச்சிக்கிட்டு போகிறோம். வி ஆர் வாக்கிங் த ரோடு, கிராசிங் த ரோடு, இல்லைன்னா வாக்கிங் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால், அதுபோல் ஒரு பிஸியான ரோட்டில் நடக்கும்பொழுது அந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு போகணும். கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு போவோம், குழந்தை நம்மளோட வரும். சிலப்போ அது என்ன பண்ணும், அது நம்ம கையை பிடிச்சிக்கும். டு பி இன் த சேஃபர் சைட், தட் ஆல்சோ வி கேன் கன்வின்ஸ் த சைல்ட் டு டேக் திஸ் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி குழந்தைய பிடிச்சிட்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும், ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்ஸ்டன்ட் கையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கையை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அது என்ன பண்ணாது, அந்த விஷயங்கள் அதுக்கு நெகட்டிவாக புரிஞ்சுன்னு சொன்னால் விட்டுட்டு போகிறேன்னா விட்டுடும் அப்படின்னு ஆகிடும். ஸோ வாட் எவர் த மதர் டங் மேபி, மதர் டங்கில் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், இன்னும் பெரிய மொழியில் பேசுகிறதா இருந்தாலும், யூ ஸ்பீக் த பாசிட்டிவ், வாட் எக்ஸாக்ட்லி த சைல்ட் ஷுட் டூ, அது என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்தா, அது வகுப்பறையாக இருந்தாலும், ஒரு ரோட்டில் பிஸி ரோட்டில் நடக்கிறதா இருந்தாலும், ஒரு சோஷியல் செட்டிங்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கெட் டுகெதருக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலும், பிள்ளைங்கள்ட்ட ஒரு சாப்பிட போகிறோம், அந்த டேபிள் மேனர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு சொன்னால் போகிறோம். சிந்தாதே அப்படி, டோன்ட் ஸ்பில் ஓவர் அப்படின்னு சொல்கிறது காட்டாலும், கரெக்டாக கேர்ஃபுல்லாக எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா குழந்தை ஸ்பில் பண்ணாது, கீழே சிந்தாத சாப்பிடும். அதே மாதிரி ட்ரெஸ் மேனர்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அழகாக ட்ரெஸ்ஸை போட்டு மடக்கிக்கோ அப்படின்னு சொன்னால் மடக்கி உட்காந்து, கை போட்டு விரிச்சிட போகிற அப்படின்னு. வாட் த சைல்ட் ஷுட் நாட் டூ அப்படின்னா அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனால் அது எதை செய்யணுமோ அதை மட்டும் சொல்லி பழக்கப்படுத்தினா அது என்ன பண்ணும், அந்த மேனர்ஸ் இருக்கே அந்த பர்சனாலிட்டியோடு அது சேர்ந்துடும். பர்சனாலிட்டின்றது என்ன, ஒரு ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன் என்ன பண்ணும், அதுவே பின்னடைவில் என்ன பண்ணும், பின்னொரு நாளில் அது என்ன பண்ணும், ஆற்றலாக மாறும். ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் நேர்மறையான எண்ண ஓட்டங்களும் நேர்மறையான கருத்துக்களுமே நம்மள என்ன பண்ணோம், அது புகுத்தப்பட வேண்டும். யாரும் புகுத்துறது இல்லை, நம்மளே புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் நேர்மறையான கருத்துக்கள் மட்டுமே இருக்கணும். வகுப்பறையில் கூர்ந்து கவனிக்கணும், வெளியில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அந்த காஷியஸாக இருக்கணும்னு அந்த வார்த்தை ஒரு 10 வயசுக்குள்ளே தெரிஞ்சுட்டோன்னு சொன்னால், த சைல்ட் கண்டினியூ டு ஹோல்ட் இட் டில் ஷி ஆர் ஹி கிராசஸ் 50 இயர்ஸ். அது வரைக்கும் 50 வயசுல செய்ய வேண்டிய வேலைக்கும் அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வகுப்பறையில் சிலதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த பழக்கங்கள் தொடர்ந்து அது 50வது வயது வரைக்கும் வரும். அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஸோ அந்த அப்படி ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இட் ஷுட் பி மோர் ஸ்ட்ராங்கர் தென் எனிதிங் எல்ஸ். அப்போது பாசிட்டிவ் எண்ண ஓட்டங்கள் மட்டுமே, நேர்மறையான கருத்துக்கள் மட்டுமே அத்தனை அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எதிர்மறையான கருத்துக்கள் என்பது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோம், இட் வீன் அவுட்ஸ், இட்ஸ் என்ன பண்ணோம், இட் விதர்ஸ் அப்படி ஆகிடும். அது விதர்ஸ்ன்றது என்ன, நெட்வொர்க்கில் பைசா போனால் எப்படி எல்லாம் உதிர்ந்து போகுதோ அதுபோல் இதுவும் உதிர்ந்து போயிடும். ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்பொழுது நேர்மறையான எண்ண ஓட்டங்கள், நேர்மறையான கருத்துக்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களில் உறுதியை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்து வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.